சூப்பர். நீங்க வெயிட் பண்ணுங்க, அடுத்த ஆளை கூப்பிடு. 50 சீப்பு நேரா புத்தமடாலயத்துக்கு போயாச்சு. உள்ள நுழையினா ஏற்கனவே 20 சீப்பு வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சேன், 20 நிமிஷத்துல திரும்ப கம்பெனிக்கு வந்துட்டேன். மேனேஜர் கேட்டார், என்னப்பா ஆச்சு? ஐயா உள்ள போனேன், எல்லார் தலையிலையும் மொட்டை முடி இல்ல. ஏற்கனவே ஒருத்தன் 20 சீப்பு வித்திருக்கேன், அங்க எப்படி விக்கிறதுன்னு தெரியலன்னா. விக்கலையா தம்பி? விக்கலைன்னா வேலை இல்லைன்னாரு. 30 சீப்பு வித்துட்டேன் சார். சூப்பர். எப்படிப்பா வித்த? ஐயா உங்க தலையில முடி இல்ல, உங்களால சீவ முடியாது. நீங்க முதுகு அடிச்சா சொரியறதுக்கு வேற 20 சீப்பு வச்சிருக்கீங்க. ஆனா நம்ம கோயிலுக்கு வர்ற பயணிகள், அந்த பக்தர்கள் தலையில முடி இருக்கும்ல, ரொம்ப தூரத்துல இருந்து வருவாங்க, டூ வீலர்ல வருவாங்க, கார்ல வருவாங்க, ட்ரெயின்ல வருவாங்க, பஸ்ல வருவாங்க, முடி கலச்சு போயிருக்கும். ஒரு 30 சீப்பு வாங்கி வச்சீங்கன்னா வர்றவங்க பயன்படுத்திப்பாங்கன்னு கேட்டேன். சரிப்பா 30 சீப்பு கொடுத்துட்டு போட்டாங்க. 30 சீப்பு வித்துட்டேன் சார். சூப்பர். வெயிட் பண்ணுங்க தம்பி. மூணாவதா ஒருத்தர் இருக்கான். இந்த மாதிரி ஒரு சின்ன பகுதியில சுற்றி எந்த வளர்ச்சியும் இல்லாத ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிற சுப்பிரமணியா பாலிடெக்னிக் கல்லூரி மாதிரியான ஒரு கல்லூரியில படிச்ச பையன் நேரா மேனேஜர் ரூமுக்கு போனான். தம்பி வேலை வேணுமா? பக்கத்திலே புத்த மடாலயம் இருக்கு, 50 சீப்பு தாரேன், வித்துட்டு வாப்பா. வாங்கிட்டு நேரா போனான். 5 நிமிஷம் தான் சார், திரும்ப வந்துட்டான். மேனேஜர் கேட்டார், என்னப்பா வித்துட்டியா? என்ன சார் விளையாடுறீங்களா? நுழைஞ்சு பார்க்கிறேன், அவங்க பயன்பாட்டுக்கு ஏற்கனவே 20 சீப்பு இருக்கு, வர்றவங்க பயன்படுத்துறதுக்கு 30 சீப்பு இருக்கு. எப்படி சார் விற்க முடியும்? விக்கலையாப்பா? விக்கல சார், ஆனா ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன ஆர்டர்? ஒண்ணும் இல்ல சார், உள்ள போனேன், புத்தர் கோயிலை சுத்தி சுத்தி பார்த்தேன், அங்கங்க புத்தரோட பொன்மொழிகளை எழுதி வச்சிருந்தாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சேன், இந்த கோயிலோட தலைவர் யாருன்னு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க தம்பி, மாடியில இருக்காருன்னாங்க. நேரா போனேன், காலில் விழுந்தேன். சாமி கோயில் அழகா இருக்கு, பொன்மொழிகள் அருமையா இருக்கு. என்ன பிரச்சனைன்னா, உள்ள வர்றவன் கோயில்ல புத்தரை வணங்கிட்டு வெளியில போன உடனே பொன்மொழிகளை மறந்துடுவேன். அப்ப அவன் நாள் முழுக்க காலம் முழுக்க புத்தரையும் மறக்க கூடாது, பொன்மொழியையும் மறக்க கூடாதுன்னா, அவன் தினமும் பயன்படுத்துற பொருட்கள்ல பொன்மொழிகளை அச்சிட்டு கொடுத்தா பயன்படுத்தும் போதெல்லாம் புத்தர் பயன்படுவார்கள். சூப்பர் தம்பி, என்ன செய்யலாம்? நான் சீப்பு கம்பெனில இருந்து வர்றேன் சார், சீப்புல பொன்மொழிகளை அச்சிட்டு தர்றோம், வாங்கி வர்றவங்களுக்கெல்லாம் கொடுங்க, புத்தர் எல்லா இல்லங்களிலும் நிறைந்திருப்பாருன்னு சொன்னேன். 1000 சீப்புக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. இன்னும் 2000 சீப்பு அடுத்த வாரம் வேணுமான்னு. வாய்ப்பு இல்லாத சூழலிலும் கூட யாரால் வெற்றி பெற முடியும் அப்படின்னா, வறுமை சூழ்நிலையில் கல்வி கனவை நனவாக்குவதற்காக கடினப்பட்டு உழைத்து படிக்கிற இளைஞர்களால் வாய்ப்பே இல்லை என்கிற சூழலிலும் கூட வெற்றி பெற முடியும். அப்ப இந்த பாலிடெக்னிக் கல்லூரியில படிக்கிற மாணவர்களால் தமிழ்நாட்டில் எங்கெங்கேயோ பெரிய நகரங்கள்ல படிக்கிற மாணவர்கள் பெற்ற வெற்றியை விட ஒரு படி அதிகமாகவே வெற்றி பெற முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். சாதாரண காரைக்குடிங்கிற சின்ன ஊர்ல இருந்து விஜய் டிவி நடத்துற பேச்சு போட்டியில போய் கலந்துக்கிட்டேன். எப்படி இந்த பிள்ளைகள்லாம் சுப்பிரமணியா பாலிடெக்னிக் கல்லூரி நடத்துற ஓவிய போட்டியில கலந்துக்கிட்டாங்க, அது மாதிரி கலந்துக்க போகும்போதே தெரியுமா நான் ஜெயிச்சிருவேன்னு? தெரியாது. நானும் போய் கலந்து போவேன் அப்படின்னு கலந்துக்கிட்டேன். ஒரு சாதாரண குடும்பம். எங்க அப்பா இன்னைக்கு இந்த மேடையில நான் பேச வரல, இன்றைக்கு கூட என் அப்பா ஒவ்வொரு கடையாக போய் பள்ளி எழுதுகோட்களையும் நோட்டு புத்தகங்களையும் விற்பனை செய்கிற ஒரு சாதாரண கூலி தொழிலாளி. இதே ராயபுரத்துக்கு கூட எங்க அப்பா டூ வீலர்ல நோட்டு பென்சில்லாம் கொண்டு வந்து கடைக்கு போடுறாரு. இன்றைக்கு கூட எங்க அப்பா லைனுக்கு போயிருக்காரு. எங்க அம்மா ஒரு சாதாரண சமையல் வேலை செய்கிற பெண். இன்றைக்கு என் அம்மா என்னோடு உயிரோடு இல்லை. ஆனால் இதே ராயபுரத்துல எத்தனையோ நகரத்தார் வீட்டு திருமணங்கள்ல காலை உணவுக்கு ஆப்போ செய்யறதுக்கு எங்க அம்மா வந்திருக்காங்க. காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல எங்க அம்மா நானே ராயபுரத்துக்கு பஸ் ஏற்றி விட்டுருக்கேன். ஒரு சாதாரண எளிய குடும்பத்திலிருந்து வந்தனா
சரியான வாய்ப்பை சரியா பயன்படுத்தினேன். விஜய் டிவில இருந்து ஒரு போட்டியில போய் கலந்துக்கிட்டேன். எல்லாரும் திறமைசாலிகள் தான். ஆனால் யாருக்கு வெற்றி பெற வேண்டும் என்கிற வைராக்கியம் இருக்கிறதோ அவர்களால் வெற்றி பெற முடியும். அப்ப இங்க இருக்கிற இத்தனை பிள்ளைகளும் நம்ம கல்லூரி நகரத்தில் இல்லையே, நமக்கு நிறைய வசதி இல்லையே, அந்த காலேஜில் படிக்கிறவனை கம்பேர் பண்ணும்போது நமக்கு அதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு நீங்க யோசிக்கவே கூடாது. அப்படி நீங்க ஒருபோதும் கம்பேர் பண்ணிக்கவே கூடாது. அவர்களுக்கு கிடைத்த நிறைய விடயங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு கிடைக்காத தரமான கல்வி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஏன்னா அவ்வளவு சிறப்பான பேராசிரியர்கள், எழில் நிறைந்த கல்லூரி வளாகம். அப்ப ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து பிறந்து வந்தா இன்னைக்கு வெற்றி பெற்று ஒரு சிறப்பு விருந்தினரா வந்து உட்கார்றேன்னா ஒரு சரியான கல்லூரியை தேர்வு செய்து அற்புதமான பேராசிரியர்களுடைய வழிகாட்டுதல்களால் படித்து பட்டம் பெறுகிற உங்களால் ஜெயிக்க முடியுமா முடியாதா? நிச்சயமாக முடியும்னு நினைக்கிறவங்க மட்டும் கைத்தட்டு